குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல் 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவாலுவேட் மதிப்பிடணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பவர் 0 + 6 பவர் -1 × 3 பவர் 2. இதை எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். விச் மீன்ஸ் அதாவது இந்த பவர் ரூலை யூஸ் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். அது உங்களோட சாய்ஸ். இப்போ நான் சொல்கிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எனிதிங் டு த பவர் 0 கீழே என்ன இருந்தாலும் பவரில் 0ன்னு இருந்ததுன்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 5 பவர் 0 உடைய வேல்யூ 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ்ல பவர் இருந்ததுன்னா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அப்போ 6ஓட ரெசிப்ரோக்கல் 6 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 6/1. அப்போ அதோட தலைகீழ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/6 பவர் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பவருக்கு உண்டான பிராக்கெட் இது. ஸோ இந்த பிராக்கெட்டை கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ஓப்பனிங்க்கு இந்த க்ளோஸ். 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சாரி, கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 பவர் 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 3 பவர் 3னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 தட் இஸ் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 27. இப்போ நான் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத முடிச்சிடுறேன். என்ன இருக்குது 1 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பவரில் 1ன்னு இருக்கிறதுனால 1/6 × 27. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். கீழே எதுவும் இல்லைனா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது டினாமினேட்டர், தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா பகுதின்னு சொல்லுவோம். அது ஒரே மாதிரியே இருந்தால் தான் நம்மளால் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டேர்ம் இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளைனா இங்கே 1 எடுத்தீங்கன்னா இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 1 × 6 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 6. நடுவில் இருக்கிற சம்பளை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. கீழே இருந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மேலே. ஸோ 1 × 1 பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்னா 1. ஸோ கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். இதுதான் கிராஸ் மல்டிப்ளை. மேலே எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் கீழே, இந்த மேலே எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் கீழே, கீழே ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கணும். ஸோ இதை அப்படியே பிராக்கெட் போட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ × 27. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7/6. இந்த பிராக்கெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் பெருசாக டேர்ம்ஸ் எதுவும் கிடையாது. × 27. மல்டிப்ளிகேஷன் வரும்போது டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. கேன்சல் பண்ண முடியுமான்றதை மட்டும் பார்க்கலாம். இப்போ 6ம் 27ம் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஸோ 3 டேபிளில் 3 2s are 6. 27 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் போகும். ஸோ 3 9s are 27. ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/2 × 9. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி மட்டும் போடணும். நியூமரேட்டரையும் மேலே தான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 7 9s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 63 / 2. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோடைய ஆன்சர் 63/2. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் -1 + 3 பவர் -1 / 6 பவர் -1. ஸோ லாஸ்ட் சம் போட்ட அதே கான்செப்ட் தான். பவரில் நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 உடைய தலைக்கீழ் எடுத்தோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2 பவர் 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 1ன்னு பவர் வந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பவர் -1. ஸோ அப்போ 3 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம், தலைகீழாக எடுத்தோம்னா 1/3 பவர் 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த 1ன்றதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். / இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அப்போ இதையும் ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம்னா 1/6 பவர் 1. ஸோ பவர் 1 தவிர வேற எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கணும். அதர் தேன் 1ன்னா நம்ம பிளேஸ் பண்ணுவோம், 1ன்னா நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸை செக் பண்ணணும். வேற டினாமினேட்டர். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 எடுத்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 × 3 is 3. அதே மாதிரி 2ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2. ஸோ கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஸோ 2 3s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 6 / 1/6. ஓகேங்களா. ஸோ இப்போ 3யும் 2வையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஸோ இப்போ 5/6 / 1/6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது டிவிஷன். இந்த டிவிஷனில் ஃப்ரண்ட்லேயும் டிவிஷன் இருக்குது, பின்னாடியும் டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன் அல்லது ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செகண்ட் நம்பரை என்ன பண்ணணும்னா தலைகீழாக மாற்றிடணும். 1/6 நம்ம தலைகீழாக மாற்றினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6/1. எப்போ நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்களோ அந்த டைமில் டிவிஷன் பதிலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை போட்டுடணும். அப்போ மல்டிப்ளிகேஷனை என்ன செக் பண்ணால் மட்டும் போதும், ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 1s are 6, 6 1s are 6. அப்போ மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 1s are 5. கீழே 1 × 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ கீழே 1ன்னு வந்ததுன்னா அதை நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த சம்முடைய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/1 is 5.
தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 பவர் -1 ப்ளஸ் 4 பவர் -2 ப்ளஸ் 5 பவர் -3 ஹோல் பவர் 0ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் என்ன தான் கேல்குலேட் பண்ணாலும் இதுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு வேல்யூ டு த பவர் 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ கேல்குலேஷனே தேவையில்லை. எனிதிங் டு த பவர் 0னா ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக ஆன்சர் என்னன்னு எடுத்து போட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் டு த பவர் 0 கீழே பேஸ் என்ன வந்தாலுமே அடுக்கில் பவரில் 0ன்னு வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.